நண்பர்களே, இன்றைக்கு முதல் முறையாக நம்ம தோட்டத்துக்கு கியூமுக்கி, அந்த கியூமுக்கின்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே பாருங்கள். இதுதாங்க அந்த கியூமுக்கி, கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குன்னா, நம்ம அடுப்பு கறி போல் இருக்குது. விறகு அடுப்பில் வந்து சமையல் செஞ்சுட்டா மீதி மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அடுப்பு கறி அது போல் இருக்குது. இதை போட்டால் நல்லா தண்ணி வந்து கருப்பாக மாறிடும், செடிகளுக்கு வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும், வேர்லாம் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணிடலாம். இதையும் நம்ம வந்து நம்ம சொந்த அனுபவத்தில் பார்த்த பிறகு தான் அது எங்கே விற்கிது, எப்படி, என்ன ரேட்டு, எல்லா டீட்டெயிலாக சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இது ஃபஸ்ட் டைம் செடிகளுக்கு விட போகிறோம். விட்டு ஒரு வாரம் உபயோகப்படுத்தி பார்ப்போம். இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை எங்கேருந்து வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன், எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினேன்ற எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். சரி, இது முதல்ல ஒரு 10 லிட்டர் டப்பா எடுத்திருக்கேன். அதில் வந்து 10 லிட்டர் தண்ணி போட்டுட்டு இப்போது நம்ம இந்த கியூமிக்கை மேலே அப்படியே போட போகிறோம். அதில் பார்த்தீங்களா, இது நான் அந்த வீடியோவில் தான் பார்த்தேன். இது மாதிரி போட்டால் அப்படியே கோடு கோடாக கீழே அடியில் இறங்கும், அப்படியே கலர் நேரம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தது அதே போல் இருக்குது. அதே போல் அவர் வந்து இன்னும் என்ன சொன்னார்னா, இதுதான் கொஞ்சம் தான் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ போட்டேன், இந்த அளவு தான் போட்டிருப்பேன். அதுக்கே தண்ணியோட கலர் அப்படியே மாறுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லா ஜொலிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கண்ணாடி துகள் போல் அப்படியே நல்லா மினுமினுப்பாக இருக்குன்னு, அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இதை டெஸ்ட் பண்ணிடுவோம். கலக்கி பார்த்தா தான் தெரியும் இன்னும் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அடித்து ஒரு வாரம் உபயோகப்படுத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை உபயோகப்படுத்தலாமா வேணாமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறு குச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த குச்சி வச்சு நல்லா கலக்கலாம். நான் கலக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது நல்லாவே கரைஞ்சிடுச்சு. தண்ணி பாருங்கள், எப்படி இருந்த தண்ணி இப்படி மாறிச்சு பாருங்கள், ஃபுல்லாக கருப்பாக மாறிடுச்சு. அதாவது அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே சரியாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா ஒரு வளர்ச்சியை தரும்னு நினைக்கிறேன் செடிகளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த டீ தூள்லேருந்து வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. அதை விட இன்னும் கொஞ்சம் சிகப்பாகவே இருக்குது. சிகப்பு, அதுவும் அந்த ரொம்ப டார்க்கு, அந்த கருப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் படும்போது லைட்டாக சிகப்பு நிறமும் தெரியுது. சரி, இப்போ இதை செடிகளுக்கு விட்டுட்டு வர போகிறோம். இது செடிகளுக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம தோட்டத்தில் உள்ள இங்கே பாருங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். செடி மரங்கள்லாம் இருக்குது. முருங்கை இருக்குது, சீத்தா, இது வந்து அவரை, வாழை, இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை, மிளகாய், இந்த கீரைகள்லாம் இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து தண்ணி வந்து விட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இது சுண்டைக்காய், கண்டங்கத்திரி, கருவேப்பிலை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, இப்படி எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சுரைக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். வல்லரைக்கீரை, மிளகு செடி கூட வச்சுருக்கோம், திருவள்ளி கிழங்கு. சரி, ஓகே, இது எல்லாத்துக்கும் இப்போ விடுவோம். விட்டுட்டு அடுத்த வீடியோவில் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் இதை நான் எங்கேருந்து வாங்கினேன், மற்ற தகவல்கள் எல்லாத்தையும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 3வது வீடியோவில் இதனுடைய முழுமையான தகவலை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து இந்த கியூமிக் தண்ணியை முதல்ல கீரைக்கு போடுவோம். எல்லாத்துக்கும் விட்டு பார்க்கலாம்.
இதில் எது எதுக்கு வளர்ச்சி வந்து எப்படி எப்படி இருக்குன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வரும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீரைக்கு விட்டுருக்கேன். ஓகே, அடுத்ததும் கீரை தான். இந்த கீரைக்கும் விட்டுடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச கீரையும் போட்டிருக்கேன். அதனால் இது எல்லாத்துக்கும் விடுவோம். இப்போ இந்த செடிகளை நம்ம எல்லா செடிக்கும் விட்டு பார்த்தா தான் இது வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து புளியாரை. புளியாரை ஏற்கனவே கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக விடுறேன். அடுத்தது இஞ்சி. அடுத்தது சிலோன் முருங்கை. அடுத்தது இது விதை போட்டிருக்கிறேன். இது பீன்ஸு. இதுக்கும் விடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வளர்ச்சி. தக்காளி நாற்று. அதுவும் இது என்ன தக்காளி தெரியுங்களா? பிளாக் பியூட்டின்னு ஒரு தக்காளி ரகம். சூப்பராக இருக்கும். இது நான் எல்லா தகவலும் சொல்கிறேன் உங்களுக்கு பொறுமையாக அடுத்து. இது வந்து மிளகு செடி. இது மிளகு செடி. இது அது மட்டும் இல்லாமல் இங்கே விதைங்கள்லாம் போட்டிருக்கேன். அதனால் ஒரு மேலேயும் கொஞ்சம் ஊற்றி விடுவோம். ஓகே, அடுத்தது மாதுளை. அடுத்தது சேப்பங்கிழங்கு. அதில் இதில் வந்து விதை போட்டிருக்கேன். முளைப்பு திறன் பார்த்தா தெரியும். இதுலேயும் கொஞ்சம் விட்டுடுவோம். அடுத்தது இஞ்சி. சாரி, இஞ்சி இல்லை, மஞ்சள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் இருக்குது, மஞ்சள். இதெல்லாம் கீரைகள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசாலை. அதனால் நம்ம எல்லா செடிகளுக்கும் விட்டு பார்ப்போம் எது எதுக்கெல்லாம் நல்லா வளர்ச்சி ஊக்குவிக்குதுன்னு. அப்போ தான் தெரியும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரே நாளில் தெரியறது கிடையாது. எப்படியும் ஒரு வாரமாவது தொடர்ந்து. இது 15 நாளைக்கு ஒரு முறை தான் விட சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வாரம் இது விட்டுறதுக்கு அப்புறம் வளர்ச்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் சரியா இல்லைன்னா திருப்பி நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் செக் பண்ணணும். இது ஒரு மூலிகை. இது வந்து நேத்திரப்பூண்டு தயாரிக்கிறதுக்கான மூலிகை. சிலோன் பசலைக்கீரை. இந்த செடி வாடி போயிருக்குது. இப்போ தான் லைட்டாக குருத்து வருது. இது என்னன்னு தெரியுதுங்களா? கோவக்காய். சரி, பார்ப்போம் எப்படி வளர்ச்சி இருக்குன்னு. காவல்லிக்கிழங்கு கொடி. ஒரு ஒத்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது வெண்டைக்காய் செடி. இப்போ தான் சின்னதாக வராங்க. இந்த செடிகளுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வாழை. மிளகாய் செடிக்கு வரும். சைட்லலாம் முள்ளங்கி போட்டிருக்கேன், அதுக்கும் விட்டுருவோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து முள்ளங்கி. கொஞ்சமாக விடலாம். கண்ணங்கத்திரி, முள்ளங்கி எல்லாத்துக்கும் விட்டு பார்த்தா தான் தெரியும் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்கிறேன். ஓகே, ட்ரேயில் உள்ள விதைங்களுக்கு விடுவோம். அவரைப்பிடிக்கு சரிங்க. நம்ம தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுக்கும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நான் இதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஏழுமலை. பாய் பாய்.